தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயில் லூப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபார் லூப்பை பற்றி ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தவங்க நீங்கள் கவலைப்பட வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து அந்த வீடியோவை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒயில் லூப் வந்து ஃபார் லூப் மாதிரி தான், அதே 4 ஸ்டேஜஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ while கண்டிஷன். ஸோ ஒயில் லூப் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி வெரி சிமிலர். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சின்டாக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி தான். பட் ஸ்லைட்லி சேஞ்சஸ், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். ஒயில் லூப் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபார் லூப்புக்கு எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிற கவுண்ட்டை நீங்கள் முதலே சொல்லி ஆகணும். பட் ஒயில் லூப் வந்து இட்ஸ் அன் ஆப்ஷனல். நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஒயில் லூப் வந்து ஃபார் லூப்பை காட்டிலும் மோஸ்ட் பவர்ஃபுல் லூப், பட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆல்சோ. ஸோ ஒயில் லூப்பை நீங்கள் ப்ராப்பராக இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது இன்ஃபைனைட் லூப்பாக மாறிடும். ஸோ அது உங்கள் ரேம் ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒயில் லூப் ஃபார் லூப் வந்து ஃபாஸ்டர், ஒயில் லூப்பை காட்டிலும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பட் ஒயில் லூப் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகே, ஸோ இது எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபைல்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை டேட்டாபேஸ் ஆக்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போதோ நான் டேட்டா பார்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டேட்டாவை நான் ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபைலில் எனக்கு எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மைட் பி நான் கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கவுண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இல்லை நான் டேட்டாவை 1 by 1 நான் பார்ஸ் பண்ணணும், எவ்வளோ இருக்கோ அந்த இன் டெப்த் வரைக்கும் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒயில் லூப் மூவ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டேக் a simple example. ஸோ ஃபஸ்ட் let's say I equals 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணி ஆகணும். ஸோ while I less than 5 condition, that's my condition. While I less than 5 I need to print the value of I. Okay, ஸோ இப்போ நான் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போது இதை அப்படியே விடுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் நான் விடும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். python app.py. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா அது ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது 0 0 0 0. காரணம் என்ன அப்படின்னா ஐயோட வேல்யூ 0 இனிஷியலைஸ் ஆகுது. 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது. ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் இல்லை. ஸோ அதனால் இது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் மேனுவலாக டெர்மினேட் பண்ணி ஆகணும். ஸோ லெட்ஸ் இன்டரப்ட் தி எக்ஸிக்யூஷன் and then let me increment this value. So I plus equals 1. Okay, ஸோ இங்கே வந்து I ப்ளஸ் ப்ளஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ I ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1 அப்படிங்கிறது நம்ம மேனுவலாக நம்ம டைப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு நிறைய விதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விதமான அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா லாஜிக்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. நிறைய லாஜிக்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. நீங்கள் அந்த லாஜிக்ஸை நீங்கள் 1 by 1 எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயில் லூப்பை இன்ஃபைனைட் லூப் ரன் ஆகும்போது அதை எப்படி இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் இன்க்ரிமெண்ட் நான் கொடுக்கல அப்படின்னா அது இன்ஃபைனைட் லூப். அந்த இன்ஃபைனைட் லூப்பை நான் எப்படி இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சே ரீஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் எஸ் அப்படின்னு. ஸோ ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் வேரியபிள். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் நான் எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ while அந்த ரீஸ்டார்ட்டோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது ஃபஸ்ட் லெட்டர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் Y ஆர் ரீஸ்டார்ட் அதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் லெட்டர் Y. இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் எனக்கு இது let's say attempting. So we are trying to do something, so let's say attempting. ஸோ எனக்கு வந்து அந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். அதை தவிர்த்து எதுவாக இருந்தாலும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ ரீஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் நான் யூசர்கிட்ட இன்புட் ரீட் பண்ணுறேன். திரும்ப கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு கேட்குறதுக்கு. ஸோ ப்ரெஸ் எஸ் நோ டு கண்டினியூ. ஸோ now it's up to the user hand. So user yes ன்னு கொடுத்தாங்கன்னா loop continue ஆகும், no ன்னு கொடுத்தாங்கன்னா வெளியில் போயிடும். let's execute this program. So it's printing like attempting.
Okay, so if I type yes, it's attempting. If I type capital S, it will work. If I press no, it will terminate the program. So this is how we are using the your infinite loop as in an interactive way. ஸோ அந்த இன்ஃபைனைட் லூப் வந்து ஒரு ஸ்பெஷல் வேல்யூவை ரீச் ஆகிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ட்ராக்டிவ் லூப்னு சொல்லலாம், இல்லை சென்டினல் லூப்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி வைல் லூப், இன்ஃபைனைட் லூப்பை இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் வேவில் தான் நம்ம பைத்தனில் யூஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.